ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 7ல் சாப்டர் 8 பார்க்க போகிறோம். 18th century பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ். லாஸ்ட் டைமெல்லாம் வந்து முகல்ஸ் எப்படி வந்திருந்தாங்க, சுல்தான்ஸ்லேருந்து எப்படி முகல்ஸ் சக்சீட் ஆகி வந்தாங்க, ப்ளஸ் அந்த காலகட்டத்தில் இருந்த ட்ரைபல் பீப்புள் எப்படி பவர்ஃபுல் ஆனாங்க இதை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முகல் உடைய கிரேட்டர் முகல்ஸ்லேருந்து வீக்கர் முகல்ஸ் எப்படி போகிறாங்க, அண்ட் தென் எப்படி பிரிட்டிஷ் வராங்க. ஸோ இதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் பிகின். முகல் எம்பையர் 18th century டைமில், அதாவது ஆஃப்டர் அவுரங்கசீப், கிரேட்டர் சேஞ்ச் வர ஆரம்பிச்சுது. இது வந்து 1700s முகலோட டெரிட்டரி இவ்வளோ எந்த அளவுக்கு கான்குவர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். முக்கியமான ரீஜன் இந்த ஜாட்ஸ், அவாத, பெங்கால், மராத்தாஸ், சிக்ஸ். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு டெரிட்டரியாக இருந்தது. கிராஜுவலாக எப்படி மாறுதுன்றதை பார்ப்போம். அண்டு போக போக 1765 பிரிட்டிஷோடைய ஃபுட் ஹோல்ட் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் 64 என்ன நடக்குதுன்னா பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ பிரிட்டிஷ் கன்சாலிடேட்டட் தேர் பவர் the subcontinent. ஓகே, இந்த 1700s after fall of Aurangzeb 1707 exactly, then till 1761 third battle of Panipat. இதுக்கு நடுவில் இருந்த காலகட்டத்தில் என்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்றது இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, கிரைசிஸ் ஆஃப் த எம்பையர் அண்ட் த லேட்டர் முகல்ஸ். சொன்ன மாதிரி 1707 ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப், கிரேட்டர் முகல்ஸ்ன்றவங்க வீக்கர் முகல்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வீக்கர் முகல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அவுரங்கசீப் டைமில் எந்தளவுக்கு அவங்களுடைய அந்த சீஃப்டையும் எவ்வளோ பவர் இருந்துச்சோ அப்படியே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிது. பிகாஸ் ஒருத்தவங்க அவங்களுக்குள்ளேயே ஏமாற்றிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த நோபல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு பொசிஷன் லைக் கவர்னர் இந்த மாதிரி வரும்போது தே ட்ரை டு கண்ட்ரோல் த ஓல்ட் கிங்டம், அப்படி தான் சொல்லணும். எப்போது இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ண முடியும்? நம்ம கையில் அந்த ரெவன்யூ, மிலிட்ரி, இதுதான் முக்கியமான பொறுப்புகள். இந்த பவர் கேப்சர் பண்ணும்போது தே கன்சாலிடேட் மோர் பவர். அண்ட் அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரூலர்ஸையும் மிஞ்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெவன்யூங்கிறது திவானி அண்ட் மிலிட்ரிங்கிறது ஃபௌஜ்தாரி. இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அண்ட் இது எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ ஸோ கைண்ட்லி நோட் டவுன். ப்ளஸ் இவங்க பவர் இவங்க கையில் போகும்போது கிங்டம் எம்பையரோட ரெவன்யூ ஸ்டார்டட் டு டிக்ளைன். அண்ட் ரெவன்யூ டிக்ளைன் ஆகுது, பட் இவங்கக்கிட்ட தே ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். மணி, பெசன்ஸ் அண்ட் ஜமீன்தார் ரிபலியன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து டாக்ஸேஷன் ரொம்ப ரிகரஸாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எம்பையருக்கு போச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரிபலியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்குது. அவுரங்கசீப்க்கு அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஷிஃப்ட் இவ்வளோ வேகமாக நடக்குது இல்லையா, அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த ரூலர்ஸால் முடியல. பிகாஸ் தே வேர் பிகமிங் மியர் பப்பட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரிச் ஹார்வெஸ்ட் அண்ட் எம்டி காஃபர்ஸ். இப்படி பெசண்ட்டிருந்து ஜாஸ்தி காசு வாங்கிட்டு இந்த எம்பையரை ரன் பண்ணுறது கூட ரெவன்யூ இல்லாமல் ஹவு த பெசன்ஸ் ஃபெல்ட் அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜமீன்தார்ஸ் மோஸ்ட்டாக அவங்களாம் கிரெடிட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி காசு கொடுக்க முடியலன்னா பாண்டட் லேபராக அவங்கள்ட்டே வேலை செய்வாங்க. ஸோ அண்டு எம்பையருக்கு ரெவன்யூ வரலன்னா எப்படி ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அந்த மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்க முடியும்? எதுவும் பண்ண முடியாமல் ஹவு தே வேர் ஃபைண்டிங்
த சிச்சுவேஷன் மோர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான அடுத்த இன்வேஷன் என்னதுன்னா, எப்படி இந்த நாதிர் ஷா ஈரான் ரூலர் 1739 உள்ளே வந்து ஹீ லூட்டட் த வெல்த் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்போம். அண்ட் இவர் பீரியடில் இருந்த அந்த இம்பேக்ட் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1748 டைமில் அப்தலி, அமஹஜா அப்தலி, இவரோட பீரியட்லேயும் ஜாஸ்தி ரிசோர்ஸஸ் எல்லாம் ஹி பிளண்டட் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாதிர் ஷா வராங்க, அதுக்கப்புறம் அஹ்மத் ஷா அப்தலி. 1761 இந்த டைமில் என்னன்னா அந்த பானிபட் 3. அஹ்மத் ஷா அப்தலி வெர்சஸ் மராத்தாஸ் நடக்கும். நாதிர் ஷா அவரோட டெல்லி அட்டாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பல லட்சம் ரூபாய் கோல்டு காயின்ஸு இது எல்லாத்தையுமே அவர் சூறையாடிட்டு போயிட்டார். இன்க்ளூடட் பீகாக் த்ரோன் இந்த டைம் ஒரு கையில் போகுது. அண்டு எப்படி பிரிட்டிஷ் கிட்ட மறுபடியும் வருதுங்கிறத போக போக வர லெசனில் நம்ம பார்ப்போம். முக்கியமாக நாதிர் ஷா பீகாக் த்ரோனை கேப்சர் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா எஸ், ஹி டிட். அண்ட் எப்படி அந்த ஒரு இந்த பிளண்டரிங் ரைட்ஸுக்கு அப்புறம் எப்படி அந்த இருக்கிற மக்கள் அந்த சிட்டியே இவ்வளோ டெஸ்ட்ராய் ஆச்சு. ஒரு நல்ல ஃப்ளரிஷான சிட்டி இப்போ வெறும் ஒரு குப்பையில் போடுற லெவலுக்கு மாறி இருக்கு. இவர் வந்து அவ்வளோ க்ரூவலாக அந்த டைமில் பிஹேவ் பண்ணாருங்கிறத இன்னொரு அக்கௌண்ட்டு அதே கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் கம்பேரிட்டிவாக கிரேட்டர்லேருந்து லேட்டர் முகல்ஸ் எப்படி வீக் ஆனாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்குள்ளேயே டிஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா அந்த நோபல்ஸே இருக்காங்களா, அவங்களுக்குள்ளேயே பிரிவினை, இரானிஸ் துரானிஸ் சொல்லி பிரிய ஆரம்பித்தாங்க. எங்கேருந்து வந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிய ஆரம்பித்தாங்க. அண்ட் எந்த பீரியடில் ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷன்னா ஃபருக் சியார் அண்ட் அலாம்கீர் டூ இவங்களை கொண்டுட்டு இவங்க இடத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து எப்படி அந்த கவர்னர்ஸ் ரூலர்ஸ் இந்த நோபல்ஸ் எப்படி கவர்னர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்களோ தே ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் த ரூலர். ஸோ அந்த ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வச்சு அவங்களுக்கு ஒரு பிரிவினை கொடுத்து தென் தே வில் கம் டு த த்ரோன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அஹமத் ஷா அண்ட் ஷா ஆலம் டூ இவங்க எல்லாரும் கிரேட் ரூலர்ஸாக இருந்திருக்க வேண்டியவங்க. தேவர் மேர் பப்பட்ஸ் டு தேர் கவர்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் எப்படி ஆகுதுன்னா லார்ஜ் ப்ராவின்ஸு, அப்புறம் சுபேதார்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு கிரேட்டர் அத்தாரிட்டியாக வர ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி எந்த ரீஜன் பார்த்திங்கன்னா அவாத், பெங்கால், ஹைதராபாத் இந்த ரீஜனில் தான். ஓகே, தென் கம்ஸ் ராஜ்புட்ஸ். அண்டு இன்னொரு முக்கியமான இது வந்து இந்த ஃபருக் சியார். இந்த டைமில் தான் எப்படி நடக்குது, மேலே பார்த்தோம் ஹி வாஸ் அசாசினேட்டட் பை த நோபல்ஸ்ன்னு சொல்லி. ராஜ்புட்ஸ் இந்த டைமில் மோஸ்ட்டாக எல்லோரும் அவங்க அந்த முகல்ஸோடைய ஆட்சியை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரே ஒரு ரீஜன் மேவார் அவங்க மட்டும்தான் எதிர்த்து நின்றாங்க. ராணா பிரதாப் அவர் தான் அந்த மேவாருக்கு கிங்காக வராரு எதிர்த்து, முகல்ஸ் எதிர்த்து. ராஜ்புட்ஸ் இவங்க எப்படி இருக்காங்க, நிறைய பேர் முகல்ஸோடைய அத்தாரிட்டியை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ முகல்ஸ் கீழே வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு இன்டர்ன் அவங்கள்ட்ட வந்து அந்த வத்தான் ஜாகர்ஸ், ஸோ அந்த இடத்துக்கான அட்டானமி கிடைக்கவும் ஆரம்பிச்சிது. அண்ட் தென் இன்ஃப்ளூயன்ஷியல் ராஜ்புட் ஃபேமிலிஸு ரொம்ப இருக்கிற ராஜ்புட்ஸ்லேயே ரொம்ப மேலே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த கவர்னர்ஷிப்பு எக்ஸாம்பிள் அந்த ராஜா அஜித் சிங் ஆஃப் ஜோத்பூர், சவாய் ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஆம்பர்,
இவங்கெல்லாம் வந்து அந்த கவர்னர்ஷிப் அந்தந்த டெரிட்டரிக்கு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் தே வேர் ஒர்க்கிங் அண்டர் முகல்ஸ். இந்த இந்த பாலிசிஸ் இன்னும் ஜஹாங்கீர் ஷா டைமில் இன்னும் புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த வத்தாஞ்சாகஸோடைய அந்த அட்டானமி கிடைக்கிது இல்லையா, ஸோ நெய்பரிங் லேண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கவர்னர்ஸே. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எம்பையர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. தென் வாட் கம்ஸ் மராத்தாஸ் அண்ட் ராஜ்புட்ஸ். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஷ் வர ஆரம்பிக்குது. இப்போ தான் வந்து மராத்தாஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கீழே நம்ம பார்ப்போம். சித்தோர்கர் ஃபோர்ட் ராஜஸ்தானில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆர்கிடெக்சர் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது என்னென்னா இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மெஜஸ்டிக் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ். ஒரு ஹில் டாப் மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய பேலஸை, இந்த மாதிரி ஒரு இந்த கோட்டை சவரெல்லாம் கட்டி ஒரு மெஜஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க ராஜ்புட்ஸ். அதுதான் வந்து அவங்களுடைய இதில் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிக்னஸ்ன்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேடிங் சென்டர் கூட சொல்லலாம். மெயினாக அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சரோடு அவங்க கட்டினாங்க. வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ன்றது எப்படி சொல்லலாம், இந்த பாண்ட்ஸு, வெல்லு, இது மாதிரி ஸ்டெப்பெல்லாம் இருக்க மாதிரியும் கட்டினாங்க. அண்டு சேர்ந்து ஜந்தார் மந்தார் இன் ஜெய்ப்பூர் யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவாய் ஜெய்சிங் அவர் தான் கட்டினார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரிஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து இந்த ஹெவன்லி பாடிஸ் இருக்கு இல்லையா, இப்போ எப்படி நம்ம அப்சர்வேட்டரியோ அதே அந்த காலத்துலேயே கட்டினாங்க. எந்தெந்த பிளேஸ்லலாம் கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஜெய்ப்பூர், உஜ்ஜைன், மதுரா அண்ட் வாரணாசி. ஸோ ஜந்தர் மந்தர் ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா சவாய் ஜெயசிங் ஆஃப் ஆம்பர். அண்ட் தென் எப்படி ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் அவருடைய பற்றி ஒரு பர்ஷியன் அக்கௌண்ட்டு 1732 ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கிது. எப்படி அவருடைய ஆட்சி இருந்துச்சு, இந்த டைமில் எவ்வளோ ஜெனித்தில் இருந்தார், அவருடைய ஆட்சிங்கிறது டெல்லியிலேருந்து நர்மதா வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சீசிங் இண்டிபெண்டன்ஸ். சீக்ஸ் கால்சாங்கிறத நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம். இந்த சீக்ஸ் ஆர்கனைசேஷன் குரு கோபிந்த் சிங்க்கு அப்புறம் இது ரொம்ப இட் கெயின் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லலாம். ஓகே, சீக்ஸ் இவங்க எப்படி இருந்தாங்க, இவங்களுக்கு கீழே என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வர லெசனில் பார்ப்போம். அந்த அவங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனைலாம் வரும்போது 17th century டைமில் சீக்ஸுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக மாறிச்சுன்றதை நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். மெயினாக அந்த குரு கோபிந்த் சிங் நிறைய வார்ஸ் அதெல்லாம் தாண்டி அவர் இந்த முகல்ஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்து வந்திருந்தார். 1708க்கு அப்புறம் கால்சா அப்படின்றது இந்த முகல் அத்தாரிட்டிக்கு எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. யாரோட லீடர்ஷிப்னு கேட்டிங்கன்னா பந்தா பகதூர்ஸ் லீடர்ஷிப்பு. அண்டு எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு காயின்ஸு அவங்க பேர் போட்டு இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு காயின் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சாவர்னிட்டியை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். குரு நானக் அப்புறம் குரு கோபிந்த் சிங்க்கு அப்புறம் இவரும் அதே மாதிரி பண்ணுறாரு அந்த சாவர்னிட்டிக்காக. அண்ட் தென் 1716 போல் he was executed. அண்ட் தென் 18th century டைமில் சீக்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிய ஆரம்பித்தாங்க. அதாவது மிசில்ஸு, ஜதாஸ் அப்படின்னு சொல்கிற இந்த நேமில். பட் அவங்க குரூப்ஸாக பிரிஞ்சாங்களே தவிர்த்து அவங்க அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கம்பைண்டாக சேர்ந்தாக செயல்பட்டாங்க. அதுதான் வந்து ஒரு புதுசாக ஒரு பெரிய ஆர்மி ஒன்று, அது பேர் தால் கால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாவளி வைசாகி டைம்லலாம் வந்து அவங்க ஒன்றா சேர்ந்து கலெக்டிவ் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இந்த ராக்கி சிஸ்டம். கல்டிவேட்டர்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கறது. பட் அதுக்கு திரும்பி என்ன வாங்கிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட 20% ஆஃப் த ப்ரொடியூஸ், இந்த டாக்ஸேஷனுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. இதுதான் ராக்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்டு பை சீக்ஸ்.
கால்சாங்கிறதே குரு கோபிந்த் சிங் அப்புறம் தான் அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் ஏன் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சதுன்னா முகல்ஸு அதுக்கப்புறம் அந்த அஹ்மத் ஷா அப்தாலி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் எப்படி பண்டா பகதூர் டைமில் காயின்ஸ் வெளியிட்டாங்களோ அதே மாதிரி இந்த டைம்லேயும் பண்ணாங்க. சேம் அவருடைய ஆர்டர் ரூல் அதே மாதிரியே பண்ணாங்க இவங்களும். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகி இண்டஸ்லேருந்து ஜமுனா வரைக்குமே அவங்களோட டெரிட்டரி இருந்துச்சு. பட் போக போக அது மற்ற ரூலர்ஸ் உள்ளே வரும்போது அந்த இதெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. மகாராஜா ரஞ்சித் சிங் தான் வந்து இந்த குரூப்ஸை மறுபடியும் ரீயூனைட் பண்ணி லாகூரில் கேபிட்டலாக அறிவித்தார். சிவாஜி போர்ட்ரேட் மராத்தாஸ், அதாவது கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் மராத்தாஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். பிகாஸ் அவனுடைய அந்த வீரத்துக்கும் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்ஸ், குரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ஸ், இதனால தான் மராத்தாஸ் ரொம்ப யூனிக்னஸாக அந்த டைமில் பேசப்பட்டாங்க. அண்ட் ஒரு ரெவன்யூ கலெக்ஷன் மெத்தட் என்னென்னா சவுத் அண்ட் சர்தேஷ்முகி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். தென் இப்போ தான் பார்த்தோம் சிவாஜி ஒரு எவ்வளோ பெரிய கிரேட் ரூலர் சொல்லி. அண்ட் அவங்களுடைய பேக் போனுன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட்டு பாஸ்டோரலிஸ்ட்டு இவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப பலமாக இருந்ததுனால தான் முகல்ஸை எதிர்த்து போராட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சிவாஜி இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சக்ஸஸஸ் ப்ரைம் மினிஸ்டர், அதாவது பிரின்சிபல் மினிஸ்டர்னு சொல்லலாம், பேஷ்வா, இந்த இவங்களுடைய அடிப்படையில் வர ஆரம்பிச்சிது. கேபிட்டல் பார்த்திங்கன்னா பூனா, இதுதான் மராத்தாஸோட கேபிட்டல். அண்ட் தென் தே ஆர் நோன் ஃபார் த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் மேலேயே. எப்படின்னா முகலோடைய ஏரியாஸ் எப்படிங்கிறத கரெக்டாக கேப்சர் பண்ணி அவங்க சப்ளை லைன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் கட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் அவங்க விளையாடி திரும்பி அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய டெரிட்டரிஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணாங்க. அண்ட் டெக்கான் பெனின்சுலாவுக்கு இவங்க தான் அதிபதி அப்படின்ற ஒரு பொசிஷன் வர ஆரம்பிச்சது. எந்த டைம் பார்த்தீங்கன்னா 1730s. சவுத் அண்ட் சர்தேஷ்முகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்னென்னா ஒன்றும் இல்லை, சவுத்துங்கிறது லேண்ட் ரெவன்யூ ஜமீன்தாருக்கு கொடுக்க வேண்டியது 25% வெரி கலெக்டட். ஆனால் டெக்கான் ரீஜனில் இட் வாஸ் கலெக்டட் பை மராத்தாஸ். மற்ற இதில் வந்து 25%. சர்தேஷ்முகிங்கிறது 9 to 10%. அதே லேண்ட் ரெவன்யூ தான், பட் ரெவன்யூ கலெக்டர் ஹெட் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1737 அதுக்கப்புறம் இந்த டெல்லி இங்கெல்லாம் ரைட் பண்ண பிறகு தேவர் பிகமிங் மோர் பவர்ஃபுல். அண்ட் நெய்பரிங் டெரிட்டரிஸ் லைக் பெங்கால், ஒரிசா, கர்நாடகா இது எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் கீழே வர வச்சாங்க. பட் மராத்தா எம்பையருக்குள்ளே அவங்க வரலனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும். ஸோ லைக் சைன் ஆஃப் அக்செப்டிங் மராத்தாஸ் சாவர்னிட்டிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப அங்கே இருந்த மற்ற ரூலர்ஸ்க்கு வெறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட் 3 வரும்போது 1761 பார்த்தோம் இல்லையா, அந்த டைமில் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல எந்த ரூலர்ஸும். ஸோ அந்த டைமில் தான் வந்து தேவர் ஃபேஸிங் மோர் ரெசிஸ்டன்ஸு. எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த டாக்ஸேஷன் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, ரெவன்யூ டிமாண்ட்ஸு, அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டேக்ஸ் பண்ணாங்களே தவிர்த்து ரொம்ப ரிகரஸ் டாக்ஸேஷன் இல்லை. ஸோ அதனால தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வாஸ் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர், இது ட்ரேடு, இது எல்லாம் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சது மறுபடியும். மராத்தா சீஃப்ஸு, இந்த பேர்லாம் வந்து நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இன்னும் இல்லை, ப்ரீவியஸர் கொஷின் யூபிஎஸ்சியில் அப்படியே கேட்டிருந்தாங்க, ரிஃப்ளெக்ட் இருந்துச்சு. சிந்தியா, கேக்வாட், போன்ஸ்லே, அப்புறம் இண்டோர், இதெல்லாம் வந்து எந்த ரீஜன் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ சிந்தியான்றது குவாலியர், கேக்வாட் ஃப்ரம் பரோடா, போன்ஸ்லே ஆஃப் நாக்பூர், அண்ட் தென் இண்டோர் அண்டர் ஹோல்கர்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் மராத்தா சீஃப். ஆன் த ஹோல் தே ஆர் வெரி ப்ராஸ்பரஸ். அப்படி தான் கடைசியில் நியூ ட்ரேட் ரூட்ஸ் லைக் சில்க் ரூட் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுது.
அண்டு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் வெரி குட்ன்ற மாதிரி அந்த டைமில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கம்ஸ் ஜாட்ஸ், 17th and 18th centuries. சூரமான் இதுதான் அவங்களோட லீடர். இவருடைய ஆட்சிக்கில் தான் தே பிகேம் வெரி டாமினன்ட்டுன்னு கூட சொல்லலாம். டெல்லி இவங்க எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க. ஜாட்ஸுன்றது ஜென்ரலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு அண்ட் தென் ட்ரேடர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த கம்யூனிட்டி ரொம்ப இந்த இதில் ரொம்ப ஃப்ளரிஷாக இருந்துச்சு. அண்ட் சூரஜ்மால் இவரோட டைமில் தான் ஜாட்ஸ் இந்த டைமில் இவங்களோடது ஜெனித்துக்கு போச்சு. பிகாஸ் அவர் நிறையா ராஜ்புத் ஸ்டேட்ஸ், அதுவும் ப்ரெசண்ட் டே ராஜஸ்தானில் இருக்க பரத்பூர், இது எல்லாத்தையும் அவர் கேப்சர் பண்ணார். அண்டு நிறைய ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலஸஸும் கட்டினார். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோஹாகார் ஃபோர்ட், இது வந்து இவர் தான் சூரஜ்மால் தான் கட்டினார். அண்டு இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட்ஸ் அந்த டைமில் அந்த ரீஜனில் கட்டினதுலையே அப்படின்றது தான் அதோட யூனிக்னஸ் கூட. அண்ட் தென் லேட்டராக அதை ஷாஜஹானுடைய ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ்லேயும் கொஞ்சம் அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் என்னன்றதை பார்ப்போம். நாதிர் ஷா இன்வேடட் பெங்கால், தப்பு, ஃபால்ஸ். சவாய் ராஜா ஜெய்சிங்கா வாஸ் த ரூலர் ஆஃப் இண்டோர், நோ, ஃபால்ஸ். இப்போ தான் பார்த்தோம். குரு கோபிந்த் சிங் வாஸ் த 10th குரு ஆஃப் 6, எஸ், கரெக்ட். பூனா became the capital of Marathas in the 18th century, true, correct. Okay, let's see in the next video. ஓகே, இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுக்குறேன். மராத்தாஸ் உடைய முக்கியமான ஒரு கோர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த அஷ்ட பிரதான மந்திரிஸ் அப்படின்னு சொல்கிறது 8 மினிஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, இவங்களுடைய நேம் என்ன பேரில் இருந்தாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ, இதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. லெட்ஸ் மீட் இன் அதர் வீடியோ. தேங்க்யூ.